கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீரே ஆண்டவரே, எங்களுடைய கோட்டையானவரே, நாங்கள் நம்பும் துருகமே, எங்கள் கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என்ற பாடல். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. நீரென் கண்மலை என்று பாடுவோமா? நீரென் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரென் உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நான் உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. நமக்கு ஆதரவு அவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகி எல்லாரும் சேர்ந்து நான் உம்மில்
அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் நீர் என் கண்மலை என்று பாடுவோமா? நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகரின் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை. உங்கள் வாழ்க்கையில அவர் கண்மலை, கோட்டை, இரட்சகர் என்று இருந்தால் இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே. நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பீடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பீடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? நான் உம்மில். மறுபடியும் பாடுவோமா? என் பலனாகிய எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மிலே இந்த காலவேளையில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகரின் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரன். சபையே பாடுவோமா? உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து, ஆண்டவரே நீரே எங்கள் இரட்சகர், எங்கள் தேவன், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகி வசனம் சொல்லுகிறது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, அவர் உயரத்தில் இருக்கிறவர், அவர் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள் ஆண்டவரே. நீரே எங்களை தூக்கி விடுகிற தேவன். உளையான சேற்றிலிருந்து எங்களை எடுத்தீரே ஆண்டவரே. எங்களை பிடித்து ஆண்டவரே உம்முடைய கரங்களை நீட்டி எங்களை தூக்கிவிட்ட எங்கள் தேவனே, உமக்கே நன்றி. ஆமென். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன்.
என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே. உயரத்திலிருந்து ஆமென் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய மறுபடியும் பாடுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்வோமா? அல்லேலூயா. பலனாகிய கர்த்தாவே நாங்கள் உண்மையிலே அன்பு கூறுவேன். வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்? பனியைப் போல் இருப்பேன். கர்த்தர் நமக்கு இங்கே சொல்லப்படுகிற அந்த பனியானது தெய்வத்தின் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை தான் கர்த்தர் இங்கே பனி என்று ஒப்பிடுகிறார். நானே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னுடைய நன்மைகளால் அவர்களை திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கலாம். 16 வரை வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் பனியை போன்று இருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். நம்மை பாதுகாக்கிறதிலே அவர் நமக்கு பனியை போல இருக்கிறார். சற்று நாம் உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் நம்மை கர்த்தர் எவ்விதமாக பாதுகாக்கிறார் என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்றது. அப்படித்தானே? நமக்கு கொரோனா தொற்று என்றார்கள், தேசத்திற்கு தேசம் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள். பஞ்சங்கள், ஒரு பக்கம் நெருப்பினால் ஏற்படுகிற சேதங்கள். இந்த எந்த சேதங்களிலும் நம்மை எதுவுமே தொடாதபடி கர்த்தர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வருகிறார் தானே. அந்த பாதுகாப்பு தேவனுடைய பனிக்கு சமானம் என்று நாம் கடந்த வாரத்திலே தியானித்தது நினைவில் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எப்படி பனியை போல இருக்கிறாராம். அவருடைய அந்த வழிகாட்டுதல், அவருடைய அந்த போதனைகள், அவருடைய அந்த ஆலோசனைகளை நாம் நினைவு கூறும் பொழுது சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சம்பவங்களிலே
கர்த்தருடைய யோசனையே நம் வாழ்வில் நடந்திருக்கும் என்றால் நம்முடைய இருதயம் சமாதானத்தினால் பொங்கி வழியும். நம்முடைய சொந்த யோசனைப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆங்காங்கே அந்த சமாதானத்தின் வஸ்திரத்திலே துவாரங்கள் இருப்பதை நம்மால் உணர முடியும். ஒரு நாளிலே சமாதானமாக இருப்பதை போன்ற பிரமை, ஒரு நாளிலே சமாதானம் இழந்தது போன்ற நிலைமை, இன்னொரு நாளிலே முழுவதுமாக ஆர்ப்பரிக்கிற நிலைமை. இது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் நிறைந்தவர். அவருடைய அந்த கைடன்ஸு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் நினைத்துக்கொள். அதை தான் நம்ம பார்த்தோம் 105வது சங்கீதத்திலே, அவர் அற்புதங்கள் அதிசயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதுதான் நமக்கு பஸ்கா பண்டிகைக்கு சமம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிரிட்டு வந்த செங்கடலை கடந்து வர கிருபை செய்தாரே, பிரவாகித்து பொங்கி ஓடுகிற யோர்தானை நமக்காக நிறுத்தினாரே, எரிகோ போன்ற கோட்டைகள் நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் கர்த்தர் அதை அதம் பண்ணினாரே, தகர்த்து போட்டாரே. இதெல்லாம் அவருடைய வழிகாட்டுதலின்படி. உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ என்ன செய், நினைத்துக்கொள். தென் ஒன்லி, அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்கிறவர், செம்மைப்படுத்துகிறவர், செம்மையாக்குகிறவர். நம்முடைய பாதைகளிலே அந்த செம்மையை நம்மால் உணர முடிகிறதா என்பதை வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். தகப்பன் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் தாமே. நீங்கள் ஆதியாகமம் 49 வாசித்து பார்த்தால் தகப்பன் யாக்கோபு தன்னுடைய 12 கோத்திரங்களையும் 1 by 1 ஆலோசனையும் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். அப்படியே நீங்கள் தொடர்ந்து உபாகமத்திற்கு வருவீர்களானால் அங்கே பாஸ்டர் மோசே சபையாரை கோத்திரம் கோத்திரமாக ஆலோசனை கொடுக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். அதன் மூலமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அவர் கூறுகிறதை நம்மால் வாசித்து அறிய முடிகிறது. தகப்பன் தாவீது தன் குமாரனுக்கு அங்கே சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோன். நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால தான் அவர் சாலமோனை பெயரிட்டு அழைக்கிறார். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. அருமையான ஆலோசனை. மகன் சாலமோன் அந்த ஆலோசனைக்கு செவி சாய்த்தாரா என்றால் வேதம் ஆம் என்றுதான் சொல்லுகிறது. உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை எப்படி சேவிக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. இந்த சபைக்கு வெளியே போனோம்னா சில குரல்கள் நம்முடைய செவிகளிலே தொனிக்கிறதை எத்தனை பேர் கேட்கிறீர்களோ தெரியவில்லை. கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் லைஸ் பிஃபோர் தேர் காட்ஸ் பிரசன்ஸ். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தாங்கள் ஆராதிக்கிற, தாங்கள் சேவிக்கிற தேவனிடத்திலேயே பொய் சொல்லுவார்கள். இதை நீங்கள் எவ்விதமாக நினைக்கிறீர்கள்? ஆம் என்பீர்களா, அல்ல என்பீர்களா? உதாரணத்திற்கு நாம் பாடுகிறோம், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். இது உண்மையா பொய்யா? உம்மையே, உம்மையும் நேசிக்கிறேன், அது வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. உம்மையே நேசிக்கிறேன் என்று நாம் தேவனிடத்திலேயே துணிகரமாய் பொய் சொல்லுகிற பிள்ளைகள் என்று நம்மை குறித்த வாசனை வெளி உலகத்திலே பரவி திரிகிறது. இந்த வாசனை துர்வாசனையா, ஜீவ வாசனையா? அதை நீங்களே தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் எப்படியாக
கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தன் மகன் சாலமோனுக்கு தாவீது அழகாக சொல்லுகிறார், உன் தேவனை எப்படி நீ சேவிக்க வேண்டும்? உத்தம இருதயத்தோடும் வித் இன்டெகிரிட்டி, வித் வில்லிங்னஸ். நமக்கு புஷ் பண்ணணும், ப்ரெஷர் கொடுக்கணும். ட்ரம்பெட்டு வாசித்தாதான் ஒரு இமோஷனலாக சரீரம் குலுங்குகிறது. இசைக்கருவிகளை கொஞ்சம் ஏலாங்கட்டையில் கொண்டு போனாதான் நல்லா இருக்கு பரவசம். நாம் எப்படி கர்த்தரை சேவிக்கிறோம்? உற்சாக மனதோடு உத்தம இருதயத்தோடு நீ சேவி என்று தன் மகனுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். இதை சாலமோன் பின்பற்றினாரா? வேதம் ஆம் என்கிறது. நாம் எப்படி நினைக்கிறோமோ தெரியவில்லை, வேதம் அதை ஆமோதிக்கிறது. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உனக்கு இந்த இடத்துல பன்மையிலேயே பேசப்படவில்லை. தன் குமாரனை பெயரிட்டு அழைக்கிற தகப்பன் தாவீது நீ உனக்கு உன்னுடைய என்றுதான் பேசுகிறதை பார்க்கிறோம். நீ தேடினால் அவரை. நாம் எப்படி தேடுகிறோம்? வேலைக்கு நம்ம எப்படி போகிறோம்? உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் அதை ஏற்றுக்கொள்வானோ பார்ப்போம். கர்த்தருடைய கேள்விக்கு சபையின் பதில் என்ன? நாம் எப்படி கர்த்தரை சேவிக்கிறோம்? நமக்கு பிடிச்சிருந்தாதான் சீக்கிரம் வருவோம், பிடிக்கலைன்னா போகலாம், இப்போ என்ன? அதற்கு பெயர் உத்தம இருதயமா? நீ அவரை தேடினால் அவர் உனக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக தென்படுவார். இந்த சாலமோன் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தரை தேடுகிறான். இவ்வளவு ஜனங்களை நான் நியாயம் தீர்க்கணும்னா எனக்கு அறிவு பத்தாது ஆண்டவரே, எனக்கு உங்கள் ஞானத்தை தந்தருளும். வேற ஒன்றையுமே அவன் கேட்கவே இல்லை. கர்த்தருக்கு அந்த விண்ணப்பம் உகந்ததாய் இருந்தது. அவரே சொல்லுகிறார், நீ கேட்டதோடு இதையும் நீ கேட்காத மற்றதையும் நான் அனெக்ஸ் பண்ணி விடுகிறேன். சில இதழ்களை வாங்கும் பொழுது அதோடு கூட இணைப்பு இதழ் என்று கொடுக்கிறார்கள். அது மாதிரி ஞானத்தை கேட்ட இந்த சாலமோனுக்கு தேவன் அங்கே பலவித இணைப்புகளை இணைக்கிறார். நீ கேட்காத ஐஸ்வர்யம், நீ கேட்காத மகிமை, உனக்கு முன்னாலேயும் இல்லை உனக்கு பின்னாலேயும் இல்லை. உன்னை மாதிரி யாரும் உடுத்தினது கிடையாது. இன்றைக்கி உடுத்துறவங்களாம் மேன்மை பாராட்டவே முடியாது. நான் அப்படி உடுத்துவேனாக்கும். கொஞ்சம் சாலமோனை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் டல். சாப்பிட்ற காரியங்களிலும் நான் அப்படி சாப்பிடுவேனாக்கும். கொஞ்சம் சாலமோடு ஒத்து பாருங்கள். அவர் ஒரே பந்தியில் அடித்து கட்டின அத்தனையையும் உங்களாலேயும் என்னாலேயும் சாப்பிட முடியாது. நம்ம வருஷக்கணக்காக ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நமக்கு தான் ஐஸ் பெட்டி இருக்குது தானே, உள்ளே போட்டு வச்சோம். வருஷத்துக்கு உதவட்டும்பா அல்லேலியான்றும். அவர் ஒரு டைமுக்கு அவருடைய டேபிளில் இருக்கிற ஃபுட்டின் காரியங்களை மெனுவை நீங்கள் படித்து பாருங்கள். அவரை போல சாப்பிட்றதும் கிடையாது. பிரசங்கிலே அவர் சொல்லுகிறார், என்னை போல துரிதமாய் சம்பிரமமாய் சாப்பிடுகிறவன் யார், உடுத்துகிறவன் யார்? ஆனால் அதெல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் கொண்டு வரும். எப்படி இதை குமாரனாகிய சாலமோன் வாழ்விலே 3வது அதிகாரத்தில் கரெக்டாக தகப்பன் ஆலோசனைக்கு செவி கொடுத்த இந்த சாலமோன் 11வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது முற்றிலுமாக கர்த்தரை விட்டு விடுகிற அபயமான ஒரு அவலமான நிலைமை. கர்த்தர் சொல்லுகிறார் தகப்பன் மூலமாக, நீ தேடுனா தென்படுவார், நீ விட்டானா அவரும் உன்னை விட்டுருவார். உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவர் வரமாட்டார். அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் சிறுமையுள்ள தெய்வம் அல்ல. அந்த அளவுக்கு உன்னை விட அவர் ரொம்ப ஓஹோ நீ தாம்பா எனக்கு வேணும்னு சொல்லி உன்னைய ஃபாலோ பண்ணுறதுக்கு நீ ஒன்றும் அவருக்காக காரியங்களை சாதிக்கவில்லையே. இருந்த பொழுதிலும் கர்த்தருடைய தயவு கிருபை தொடர்ந்து அவரை எச்சரிக்கிறது. நீ விக்கிரக வழிபாடை உன்னை விட்டு அகற்றிவிடு, செவி சாய்க்க மனமில்லை. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தா இந்த வார்த்தைகளின் சாராம்சத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை ஃபாரெவர் என்றைக்கும் கைவிட்டார் என்பதை
நீங்கள் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் எச்சரிக்கிறார், அதற்கு செவி சாய்க்க மனமில்லை. கர்த்தர் அந்த ராஜ்யத்தையே 2ஆக துண்டித்து போட்டு விடுகிறார். கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேல் நாட்டை துண்டித்து போடுவது அல்ல, சாலமோனுடைய கீழ்ப்படியாமை, சாலமோன் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மனமற்ற தன்மை. இன்றும் அநேக சாலமோன்கள் கிறிஸ்தவ மந்தைகளிலே இருக்கத்தானே செய்கிறார்கள். நீங்கள் அந்த சாலமோனா அல்லது 1 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரத்திலே காணப்படுகிற சாலமோனா? நீங்கள் எப்படிப்பட்ட புத்திரராய் தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறீர்கள்? தேவன் தகப்பன் தாவீது சாலமோனுக்கு தம்முடைய ஆலோசனைகளை கொடுக்கிறார். இப்பொழுது தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நாம் சற்று வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நம்மெல்லாம் யாருங்க? இஸ்ரவேல் இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் என்னன்னு கேக்குறீங்களா? கர்த்தரோட வழக்கா? அது என்னதியா? தேசத்திலே என்ன இல்லை? உண்மையும் இல்லை, உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இதுதாங்க கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற மனக்குமுறல், இருதய கொந்தளிப்பு. அவர் நம்முடைய காரியங்களை நம்மக்கிட்ட சொல்லாமல் வெளியில் போய் சொன்னால் அவருக்கு தான் கஷ்டம். உங்கள் ஆட்கள் உங்களுக்கே கீழ்ப்படியலையா? அப்படி தான் கேட்பாங்க. அதனால தான் கர்த்தர் தீர்க்கனை கொண்டு இஸ்ரவேல் புத்திரரே என்று அழைக்கிறார். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு அங்கே வழக்கு இருக்கிறதாம். ஏன் வழக்கு? என்ன காரியம்? அப்படி என்ன ஆயிடுச்சு? நீங்கள் அதே அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. ஆமா, அவங்க கிட்ட எல்லாம் நீ போய் கடிந்து பேசக்கூடாது. அவங்க அப்படியே பட்டர் ஜாம் போட்டாதான் பொலைட்டாக சபைக்கு வருவாங்க. அவங்கள போய் இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னேன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிக்கிடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோடே வழக்காடுகிறார்கள். இருந்தார்கள், இருப்பார்கள் அல்ல, இருக்கிறார்கள். இன்றைய மந்தை ஆசாரியர்களோட வழக்காடுகிறது. நீ யோக்கியமா? எங்களுக்கு பேசுறியே, நீ எப்படி? திருப்பி அடிக்கிறது. ஆசாரியர்களுடைய நிலைமையும் வேதம் சாடதான் செய்கிறது. ஆனால் உண்மையான ஆசாரியர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். பிரதான ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, அவர்கிட்டயே நாம் என்ன செய்கிறோம்? வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறோம். என்ன இயேசுவே, அதை தரலை, இதை தரலை, நான் கேட்டு எம்பிட்டு நாளாச்சு, என்னுடைய பெட்டிஷன் வச்சு எவ்வளவோ காலங்கள் ஆயிடுச்சு, என்ன மௌனமாக இருக்கிறீர், பதில் தர மாட்டீரா, இருக்கிறீரா? சிலர் கேட்குறோம்ல வீடுகளில், என்ன ஆண்டவரே இருக்கிறீரா? அதெல்லாம் என்ன காரியம்? வழக்காடுகிறதற்கு சமம். ஏதோ நாம் பெரிய நீதிமான்கள் போல, கர்த்தர் ஏதோ நமக்கு நம்முடைய சார்பிலே அவர் செய்ய தவறிவிட்டவரை போல அவரை ஒரு குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கும் அஞ்சுவதே இல்லை. அதே ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் எதை விரும்புகிறதாக சொல்லுகிறார்? பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பம் தாங்க நமக்கு ஆலோசனை. கர்த்தர் என்னை குறித்து என்ன பிரியம் வைத்திருக்கிறார், அதுதான் எனக்கு கைடன்ஸ். அவர் என்ன இங்கே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? நான் உங்ககிட்ட இரக்கத்தை எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன். என்னை அறிகிற அறிவை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். இதற்கு சபையின் பதில் என்ன? இன்னொரு தீர்க்கனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வருவோம்.
எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள். பாருங்க எவ்வளவு அழகா நம்மை அழைக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரேன்னு சொன்னாரு, இங்க மை பீப்புள், என் ஜனங்கள். ஆனா எப்படி இருக்கிறாங்க? மதி அற்றவர்கள். என்னை அவர்கள் என்னை அறிகிற அறிவை விரும்புகிறேன்பான்னு சொன்னா என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். they are mad, bad, sad. பைத்தியம் ஆயிட்டாங்கப்பா. உலகத்துக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க, மாம்சத்துக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க. தெய்வம் அல்லாதவைகளினாலே தங்களை பைத்தியமாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். வெரி நைஸ், ரொம்ப வயசா இருப்பாங்க. நன்மை செய்ய பொல்லாப்பு செய்வதற்கு ரொம்ப அறிவாளிகள், ஆனா நன்மை செய்வதற்கோ அறிவில்லாதவர்கள். இரக்கத்தை உன் வாழ்க்கையில விரும்புகிறேன், என்னை அறிகிற அறிவை நான் உன்கிட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஜீவியத்தின் காரியங்களை கர்த்தர் இன்னொரு தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார். ஏசாயாவுக்கு வருவோம். 30ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 30, 9 முதல் 11 வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும். பாருங்க, நம்மை குறித்து கர்த்தர் ஒரு இடத்துல சொன்னாரு இஸ்ரவேல் புத்திரர்னார், இன்னொரு இடத்துல சொல்றாரு என் ஜனங்களோன்னு சொல்றார், இங்க இவங்கன்ட்டார். அதிலிருந்து நாம் எப்படி அந்த கிரேடில் இறங்கி கொண்டு வருகிறோம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரே நல்லா அழகா கூப்பிடுகிறார். என் ஜனங்களோ, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க. ஆனா இங்க வரும் பொழுது சொல்லுகிறார் இவர்கள்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம்? நமக்கு பிடிக்காதவங்கள சொல்லுவோம். இந்த இருக்காங்களே இவங்க. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத. கர்த்தருடைய வேதத்தை கேட்கிறதற்கு உங்களுக்கு என்ன கிடையாது? மனசு கிடையாது. ஏன் அறிவு இல்லை? ஏன் பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், நன்மை செய்ய அறிவில்லாதவர்கள்? என்னை அறிகிற அறிவை அவங்க கிட்ட விரும்புகிறேன், ஆனால் அந்த விருப்பத்தை நான் அவர்களிலே பார்க்க முடியவில்லை. ஏன்? கர்த்தருடைய வேதத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு என்ன கிடையாது? மனசு இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க? கலகமுள்ள ஜனங்கள். ஆசாரியனுடைய வழக்காடுகிறார்கள். மகா பிரதான ஆசாரியராம் இயேசுவோட வழக்காடுகிற துணிச்சல் பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி, இவங்களுக்கு என்ன தேவைன்னா, தங்களுக்கு யார் இதமான வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்கள்தான் தங்களுக்கு ஏற்ற ஊழியர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். 10வது வசனத்துக்கு வருவோம். தரிசனம் காண வேண்டாம். ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி சொல்றாங்க, எங்களுக்கு தரிசனம் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா, எங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? நீ எங்க மனசுக்கு ஏத்தார் போல சொல்லணும். நாங்க அதை ஸ்மைலிங்கா எடுத்துக்கொள்ள வேண்டும், முகம் சுளிக்க கூடாது. இன்று அநேக தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. கள்ள போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்று பேதுரு அங்கலாய்க்கிறார். இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இதமான வார்த்தைகளை பேசணும், சும்மா அப்படி அப்படி அப்படி. அதுக்கு பெயர் தான் வேதம் சொல்லுகிறது மாயமானவைகளை திருஷ்டியுங்கள். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவர் செவி சாய்க்கிறார். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். அதனால தான் தாம் பிள்ளைக்கு தைரியமாக ஆலோசனை கொடுக்கிறார். உன் தேவனை நீ உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. நான் அப்படிதான்ப்பா சேவிக்கிறேன். நான் வழி தவறுனேன், உண்மைதான். ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வர, அதன் மூலமாக நான் பட்ட அவமானங்கள் அதிகம். என் குமாரனே, உனக்கு அந்த பாதை வேண்டாம். நீ உன் தேவனை அறிந்து கொள். அக்னாலெட்ஜ் யுவர் காட். கர்த்தரை அறிந்து கொள், ஒப்புக்கொள், ஏற்றுக்கொள் என்று தாவீது தன் மகனுக்கு சொல்ல முடியும் என்றால் அவருடைய ஜெபம் இங்கே நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது தானே. என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை
உம்முடைய நீதியிலே, நாட் மை ரைச்சியஸ்னஸ், உங்கள் நீதியிலே என்னை நடத்துங்கப்பா. எனக்கு முன்பாக உம்முடைய வழியை என்ன பண்ணுங்க. ஏன்னா அப்சலோமே எனக்கு விரோதமாக வர்றான், இங்கிட்டு சீமேயி என்னை தூஷிக்கிறான், கற்களை கொண்டு எரிகிறான், சொல்லம்புகளும் கல்லம்புகளும் என்னை தாக்குகிறது. இந்த மாதிரி சத்துருக்களுக்கு முன்பாக என் வழியை செம்மைப்படுத்துகிறது ஒருத்தருக்கு தான் முடியும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீதிமொழிகள் 16:3 குமாரனுக்கு ஆலோசனை கொடுத்த சாலமோன் இங்கே நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை, உன் செய்கையை அல்ல, செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது கர்த்தருடைய அந்த ஆலோசனைக்கு நம்மளே எத்தனை பேருங்க ஒப்பு கொடுக்கிறோம்? எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், உண்மை நேசிக்கிறேன், உண்மையே நேசிக்கிறேன் பாடுகிறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே சற்று நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் எப்படியாக கர்த்தருடைய யோசனைக்கு முதல் இடம் வைக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் இப்பொழுது நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். ஏசாயா 40:3 வாசிக்கலாம். ஏசாயா 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு, உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். இதுதாங்க வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. இந்த ஆலோசனையை நாம் நினைவு கூறும் பொழுது கர்த்தர் நமக்கு பனியை போல் இருக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு பனியை போல் இருப்பார். ஆம், எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி சாய்ப்போம் என்றால், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக கட்டளைகளுக்கு நாம் உடன்படுவோம் என்றால், கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பனியை போன்றவர். 77ஆம் சங்கீதம் 11-12 வாசித்து பார்த்தால், உம்முடைய காரியங்களை, அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நம்ம இந்த 5 மாத காலத்தில் கொஞ்சம் நினைவு கூற முடியுமா? அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்குது? எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம், எங்கள் ஆயா வீட்டுக்கு போனோம், எங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருக்குது. அங்கெல்லாம் போகிறத விட்டுட்டு கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். அவருக்கு வேண்டாம், யோசித்துக்கிடட்டும். எங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு உலகம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆபத்து சடிதியாய் வரும் என்று அறியாமல் தன் மனம் போன போக்கிலேயே தன் ஜீவியத்தை செலுத்தி கொண்டிருக்கிற சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 25ஆம் சங்கீதம் 4-5 வருவோம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய வழிகளை எனக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு ராஜாவே அப்படி ஜெபிப்பார் என்றால், நீங்களும் நானும் இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்க வேண்டுவது அவசியம்தானே. உம்முடைய பாதைகளை எனக்கு என்ன பண்ணுங்க, போதித்து அருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதனை தாங்க, கைடன்ஸ் தாங்க, ஆலோசனை கொடுங்க. நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும். எப்படி இன்னும் 1 மணி நேரம் கொஞ்சம் வேர்ட் ஆஃப் காட் கூடுதலாக கொடுத்தா கிளாக்கை இப்படி காட்டுவோம். முடியுமா? வேலை இருக்குது வெளியே. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நாள் முழுதும் உங்கள் பாதத்தில் நான் வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு வெயிட்டிங் ஆன் காட்ஸ் ஃபீட், அது நமக்கு ரொம்ப கடினமானதாக தென்படுகிறது. அது யார் காத்திருப்பா? அதெல்லாம் வேலையில்லாத பசங்க, அவங்க உட்கார்ந்துருக்க வேண்டியது. நமக்கு எம்பிட்டு வேலை இருக்குது. ஆமாம், இப்படி தான் ஐஸ்வர்யவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ வேலை இருக்குது. அவன் கிடக்கிறான் வாசலில் இருக்க லாசரு. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனை பார்த்தாலே தெரியுது எப்படி ஆளுன்னு. அவனுக்கு தேவன் தேவை தான். எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு எல்லாமே இருக்குது. தேவனே சற்று ஓய்ந்திரும். அதே ஐஸ்வர்யவான் தன்னுடைய நித்தியத்திலே லாசருவு ஜெபித்த ஜெபங்களை விட பல மடங்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறான்.
எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஆத்ம பாரம் எங்கே பொங்கி வலியுது பாரு. நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டிய இடத்துல நேரத்தை கொடுக்க முடியலை. ஆனால் அங்கே நமக்கு நிறைய நேரம் உண்டு. அங்கே வேலை இருக்குது, பிஸி சொல்லலாம் முடியாது. என்ன வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நரகம் நம்மை கேட்கும். நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்கிறவன் யார்? ஆண்டவரே, உங்கள் ஆலோசனைப்படி என்ன நடத்துங்க. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே கர்த்தருடைய யோசனை மிகவும் அவசியம். நிறைய இடங்களில் நம்ம தடுமாறுகிறோம் தானே. எதை எடுத்து படிப்பது தடுமாறுகிறோம். எந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது தடுமாறுகிறோம். எப்படி எனக்கு ஒரு குழந்தை வேண்டுமா வேண்டாமா நானே யோசித்து கொள்ளுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். தடுமாறுகிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் எனக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்? அதை யார் கேட்பா? அது யாருக்கு வேணும்? என் மனதுக்கு எது நல்லதாக தென்படுகிறதோ அதுதான் பேர் கர்த்தர். நாமே முடிவு கட்டி விடுகிறோம். ஏசாயா 58:11 வருவோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் டெய்லி உங்களுக்கு கைட் பண்ணுகிறவர். ஆனால் நாம் தான் நேரம் இல்லை என்று சாக்கு சொல்லி அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்களாய் ஜீவிக்கிறோம். அப்படி வாழ்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு பனியை போன்றவராய் காணப்பட இயலாது. பனியை போல் இருப்பேன்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எப்படி வேணாலும் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், அவருடைய ஆலோசனைகளை அசட்டை பண்ணுவேன். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் எனக்கு பனியை போன்று இருக்க வேண்டும் என்று நம்பி சபை ஏமாந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு அன்புடன் சொல்லுகிறார், நீ ஞானத்தில் குறைவுள்ளவன்றதை ஒத்துக்கோ, நீ உன்னை ஞானி என்று என்னாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி சொன்னால் கோச்சுப்போம்ல. ஃபூல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வச்சு வாங்கிரும். யாரை பார்த்து பேசுற, யார்கிட்ட பேசுற? கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதப்பா. நீ ஞானின்னு உனக்கு சொன்னது யாரு? தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவரையும் தேவன் மதிக்க மாட்டார். யோபு சொல்றார், உங்க எண்ணத்தில் நீ ஞானியா இருந்தனா நீ இருந்துக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுவார். ஆதலால் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்ப்பதன் மூலமாக நான் அவருக்கு பயப்படுகிறேன் என்பதை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிலையை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 1:5 நம்ம படிக்காத குழந்தைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே தான் சொல்றார். வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன். அப்ப நம்மிலே யாரோ ஒருவர், யாராகவும் இருக்கட்டும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவா இருக்கிறீங்களா? அப்படின்னா யாவருக்கும் சம்பூர்ணமாய் தம்மை குறித்து கர்த்தர் அங்கே அழகாக அறிமுகம் செய்கிறார். எல்லாருக்குமே நான் எப்படி கொடுப்பேன்? தாராளமாக கொடுப்பேன். சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய நமக்கு அதுதாங்க தயவு. நம்ம யாரையுமே கர்த்தர் கடிந்து கொள்ள மாட்டேங்கிறார். பார்த்தீங்களா? நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போய் பாருங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கைன்றார். அப்படி இன்னைக்கு யாரையாவது கர்த்தர் அடிச்சிருக்கிறாரான்னு பாருங்க. ஒருத்தரும் சொல்ல முடியாது. கர்த்தர் அன்புள்ளவர், யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? கடிந்து கொள்ளாத தெய்வம். நான் யாரையுமே கடிந்து கொள்றதில்லை. நான் அடித்தா நீ சோர்ந்து போயிடுவ, நீ மாம்சம் தானே. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்திருப்போம் என்றால் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு பனியை போன்றவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:8 வசனத்துக்கு வருவோம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். நினைத்துக்கொள். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அதுதாங்க காட்ஸ் கைடன்ஸ். நம்மிலே எத்தனை பேர் இயேசுவை உயிர்த்தெழுந்தவராய் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்மிலே எத்தனை பேர் இயேசுவை சிலுவையிலே ஒரு இடுப்பு ஒரு முழ துணியோடு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறார்? பாவம். ஒரு நபர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற சாமிக்கு கண்ணு தெரியாது, அதனால தான் அவங்கெல்லாம் கேண்டில் ஏற்றி அவருக்கு லைட்டு காமிக்கிறாங்க, அவருக்கு வெளிச்சம் காண்பிக்கிறார்களாம். அப்படி சொல்லுகிற மனிதனை அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கடிந்து கொள்ளுகிறார்கள். நீ யாருக்கு விரோதமாகவும் பேசு, ஆனால் கிறிஸ்தவர்களுடைய தெய்வத்துக்கு விரோதமாய் நீ பேசினால் அவர் கையிலேயே நீ மடிய வேண்டிய நிலைமை ஏற்படும். அவரே வெளிச்சம் இல்லாமல் தடவிக்கிட்டு திரிகிறாரு, அவர் என்னை அடிச்சிருவாராம், பயமுறுத்துதுங்க இதுங்கெல்லாம். அப்படி ஒரு மனிதன் பிணற்றி கொண்டிருந்தான். எதிர்பாராத வேளையிலே நடந்த சம்பவம், நான் கதை சொல்லவில்லை. கோமதி விலாஸ் என்கிற ஊறுகாய் கம்பெனியை நடத்தின அந்த நிறுவனத்தின் தலைவர், எந்த தெய்வத்தையும் மதிக்காதவர், விசேஷமாக இயேசுபிரானை அதிகமாய் தூஷிக்கிறவர். அருகில் உள்ளவர்கள் எல்லாரும் இந்து சமயத்தினராய் இருந்த பொழுதிலும் அவரை எச்சரிக்கிறார்கள். தெய்வத்தினுடைய சாபத்தை வாங்கிக்கிடாதப்பா, நீ வாழ்ந்து வருகிறாய், அப்படியே வச்சு மூடு, அதிகம் பேசாதே. அவர்கள் எச்சரிப்பை எல்லாம் அந்த மனிதன் அலட்சியம் பண்ணிவிடுகிறான். ஒரு சமயத்திலே குடும்பம் வெளியூருக்கு சென்று விடுகிறது. திடீரென்று அந்த மனிதனுடைய இருதயம் கல்லாகிவிட்டதாம். மற்ற எல்லா அவயவங்களும் இயங்குகின்றன, இருதயத்தை தவிர. மருத்துவர் தொட்டு பார்த்த பொழுது அவர் இறந்து விட்டார். இல்லைங்களே, கண்ணு அசையுதே, கை காலெல்லாம் மூவ் ஆகுது. என்னுடைய மருத்துவ கூற்றை சொல்லிவிட்டேன், உங்கள் பாடு. பக்கத்தில் உள்ளவர்கள் வெளியூருக்கு சென்ற குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அந்த துணைவியார் அந்த சரீரத்தை பார்த்த பொழுது ஒரு சரீரமாக இல்லை, கல்லாக அந்த மனிதன் மாறிவிட்டான். அந்த ஏரியாவே அதிர்ந்து விட்டது. கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாராயிருக்கட்டும், கிறிஸ்தவராயிருக்கட்டும், நான் விசுவாசி ஊழியர் என்று மார்தட்டி கொள்ளுகிறவர்களாயிருக்கட்டும், எல்லாருக்குமே கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசுவை, இயேசுபிரானை நீ நினைக்கிறாயா? நினைத்துக்கொள். அதுதான் காட்ஸ் கவுன்சிலிங் டுடே. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. கர்த்தரை எத்தனை பேர் நினைக்கிறோம்? நம்மை நாமே அறிவதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உபாகமம் 8:2 வாசிக்கலாம். உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை, நாம் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறோமா கை கொள்ளவில்லையா என்பதை நாம் அறியும்படிக்காக கர்த்தர் நம்மை சோதிக்கிறாராம், பரீட்சிக்கிறார். சோதனை என்றால் அது நமக்கு ஒரு விகற்பமான பொருளை கொடுக்கிறது. பரீட்சை என்றால் ஒரு மாணவனுக்கு தேர்வு அவசியம்தானே. ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ ஒரு புதிய வகுப்பை அவன் தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்பியர் ஆக வேண்டும் தானே. அங்கேயே ஒரு பரீட்சைக்கு நாம் உட்படுகிறோம் தானே. உலகத்தின் காரியங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆவிக்குரிய காரியங்களுக்கு பரீட்சை என்றால் பின்னடைகிறோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கை கொள்றியா இல்லையான்றதை நீயே அறிஞ்சிக்கோ. நான் சொல்லி நீ தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் உன்னை பரீட்சை பண்ணும் பொழுது நீ அறிந்து கொள்ளும் வாய். சாலமோனுக்கு பரீட்சை வந்தது தானே. விக்கிரகங்களா உயிருள்ள இயேசுவா? விக்கிரக வழிபாடா அல்லது யெகோவா தேவனா? சாலமோன் எதை தெரிந்து கொண்டார்? அதன் அடிப்படையிலே தான் அவருடைய பின்னடியார்களுடைய ஜீவியம்
முற்று பெறுகிறது. கர்த்தர் அதற்கு பொறுப்பு அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை புடமிடும் பொழுது நாம் அதை கை கொள்ளுகிறோம் இல்லை என்பதை நாமே அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு இங்கே சொல்லுகிறார். நான் உன்னை பரீட்சை பார்க்கும் பொழுது நீ கீழ்ப்படுகிறையா கீழ்ப்படியலையா நீயே அறிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டிலே ஓப்பனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே சற்று மறைமுகமாக சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 14:15 வருவோம் என்றால் அங்கே சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறையா, என் கற்பனைகளை கைக்கொள். ஆலோசனை, கைடன்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. இஃப் யூ லவ் மீ, டூ மீ வாட் ஐ சே. இஃப் யூ லவ் மீ, ஒபே மீ. என்ன அழகு பாருங்க. உபாகமம் 8:2 நமக்கு புரியறதுக்கு கஷ்டம். ஆனால் யோவான் 14:15 இயேசு சொல்லுகிறார், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். பாடுனீங்கல்ல, எனக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அதில் தெரிஞ்சுக்கங்க. எத்தனை விஷயங்களிலே நமக்கு பிடிச்சிருந்தாதாங்க கீழ்ப்படுகிறோம். பிடிக்கலைன்னா தெருவில் நின்றுக்கிட்டு கதை அளந்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவாரா, தாங்கி கொள்ளுவாரா? உங்களுக்கு ஒருத்தர் ஒரு நன்மை செய்கிறாங்க, அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டு உங்களை அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? வாழ்த்தி வரவேற்பீர்களோ, மனதார ஆசீர்வதிப்பீர்களோ, அல்லது இன்னும் பார் நான் உனக்கு ஃபேவரபிளாக இருப்பேன்னு சொல்லி அதிக பலன்களை கொண்டு போய் கொடுப்பீர்களோ? உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், உனக்கே அப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? என்கிட்ட நன்மைக்குன்னு வர்றாங்க, வாங்கிட்டு போகிறவங்க காணாமலே போயிடுறாங்க. தேடியும் காணாதிருப்பாய். நான் தேடுறேன், தேடி தேடி பார்க்குறேன். நான் சுகமாக்கினவர் 10 பேர் அல்லவா, ஒருத்தை மாத்திரம்தான் மீதியாக வந்திருக்கிறான். வாட் அபவுட் அதர் 9? மற்ற 9 பேர் எங்க? தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்க எது நமக்கு கீ என்றால் அவருக்கு நாம் கீழ்ப்படிவது தான் திறவுகோல். நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? நீதிமொழிகள் 3:5 மீண்டுமாக கூட வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். உன் சுய புத்தியின் மேல் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைங்க. நம்ம அநேக நேரம் என்ன பண்ணுறோம், நம்ம யோசனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் கரெக்டாக யோசிப்பேன், விடு என்கிட்ட அதை நான் சரியாக சொல்லுவேன். இப்படி மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற யோசனை, உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன பண்ணாத, சாஞ்சிக்கிடாத, பதிலாக என் மேலே சாஞ்சுக்கோ, என் மேலே சாஞ்சுக்கோ. என்னுடைய ஆலோசனைகளை சாய்ந்து கொள், என்னுடைய ஆலோசனைகளை சார்ந்து கொள். அப்பொழுது உன் பாதை என்னாகும்? பிரகாசம் அடையும். ஐயோ, என் பாதையில் இப்படி இருக்கே, அங்கங்கே இருட்டா தெரியுதே. கர்த்தருடைய யோசனைக்கு செவி சாய்ப்போம். உலகத்தான் பாடுறான், ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு இருக்குன்றான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இல்லாமலா போகிவிடும்? நம்முடைய இருளான காரியங்களுக்கு நாம் தான் உத்தரவாதி. எங்கே தவறி இருக்கிறோம் அதை தேவனுடைய வெளிச்சத்திலே பரிசோதித்து பார்ப்போம். 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தையும் 22ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. உன் வழியை, கர்த்தருடைய ஆலோசனை சொல்லப்படுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஹேண்ட் ஓவர் பண்ணிரு. அதுக்கு பிறகு அவர் மேல என்ன பண்ணு? நம்பிக்கையாயிரு. புட் யுவர் ட்ரஸ்ட் ஆன் ஹிம் அலோன். கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கையாயிரு. சூழ்நிலையை பார்க்காத. ஐயோ பாரு, காத்து உசு உசு உசுன்னு அடிக்குது, ஐயோ கடல் அலை தலைக்கு மேலே எழும்புது, அதெல்லாம் பார்க்காத. காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் உன்னுக்குள்ளே தானே இருக்கிறார். நீ அதட்டுவதற்கு உனக்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறார் தானே. சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றவர் உங்களுக்குள்ளே தானே இருக்கிறார். சற்று யோசித்து பார்ப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவரே.
என் காரியம் வாய்க்கலன்னு சொல்லி துவண்டு போய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் வாய்க்க செய்கிறவர். கர்த்தர் உன் தலைகளை உயர்த்துகிறவர். அவரே உன் கேடகமும் உன் மகிமையும் உன் தலையை லிஃப்டப் பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அப்போ அவருடைய ஆலோசனைக்கு நீ செவி சாய்க்க வேண்டும் தானே. இதெல்லாம் கேட்கும்போது ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்றால் நோ ஆமேன் நோ அல்லேலூயா. நாம் எப்படி காணப்படுகிறோம் பாருங்கள். 22ஆம் சங்கீதத்துக்கு வந்துடுவோம். கர்த்தர் அழகாக அங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லுகிறார். 22:4-5 எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். பாருங்க, அழகாக தாவீதின் சங்கீதம் போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் என்று வேதாகம பண்டிதர்கள் கருத்துரைக்கிறார்கள். இங்கே சொல்லிக்கொண்டே வர்றவர் டக்குன்னு அவருடைய அந்த முற்பிதாக்களை யோசித்து பார்க்கிறார். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறவர். அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, இவனை கர்த்தர் விடுவிக்கட்டும். உன்னை குறித்து உலகம் பரிகசிக்கிறதா? தொடர்ந்து நம்பிக்கையாயிரு. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவர் என்பதை உன் சத்துருக்களுக்கு எதிரே கர்த்தர் விளங்க செய்கிறவர், மனிதர்கள் அல்ல. தொடர்ந்து பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அவர்களுக்கு ஏற்படுகிற ஆபத்துகளுக்கு, பரீட்சைகளுக்கு அவர்கள் தப்பிவிட்டார்கள். காரணம், அவங்க கண்கள் கர்த்தர் மேலேயே நோக்கமாயிருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிட்டு, அதற்கு பெயர் என்னங்க? ஜெபம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. எங்களுக்கு உண்மையல்லாமல் யார் உண்டு ஆண்டவரே, நீரே எங்கள் ரட்சிப்பு, உயர்ந்த அடைக்கலம், நம்பின துருகம், யாழினால் நீங்க தான் ஆண்டவர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பினவர்களுக்கு வெட்கம் இல்லை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு வெட்கம் இல்லை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சிறுமை இல்லை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு குறைவு இல்லை. நாம் எப்படி கர்த்தரை நம்புகிறோம்? நம்ம தேவைக்கேற்றார் போல நம்புகிறோம். இதிலெல்லாம் செய்வார், அதிலெல்லாம் அவர் செய்ய மாட்டார். ஆண்டவரே சற்று ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பார்க்க போகிற? கர்த்தர் கேட்குறார். நீ எதை பார்க்க போகிற? நீ பார்க்குற காரியம் எப்படி? வெற்றியில் முடியுமா, தோல்வியில் முடியுமா, ஜெயத்தில் முடியுமா, கண்ணீரில் முடியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எங்கள் பிதாக்கள் தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நம் முன்பாக வைக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான மனிதன்தான் காலேப். காலேப்பை குறித்து 2 இடத்துல நம்ம வாசிப்போம். மீதியை உங்களுடைய சொந்த தியானத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடி என்ன அழகாக கர்த்தர் அங்கே அறிமுகம் செய்கிறார் பாருங்க. அதிலெல்லாம் கர்த்தர் வெட்கப்படுகிறதே கிடையாது. இவர்களுடைய தேவன் நான் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு நான் வெட்கப்படுவதில்லை என்று எபிரேய பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. என்னுடைய தாசன், மை சர்வன்ட், அவனுக்கு பேரையும் சொல்றார் காலேப். அவன் எப்படிப்பட்ட ஆவியை உடையவன்? வேறே ஆவியை உடையவன். அவன் எப்படி என்னை பின்பற்றி வருகிறான்? வித் a heart of integrity. நம்ம ஹார்ட்டில் அந்த உத்தமம் இருக்குதாங்க. நீங்களே உங்கள் இருதயத்தை பாரு. உங்கள் இருதயத்தை எப்படி பார்க்கறது? நானே எப்படி பார்க்கறது? வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்க முடியும். பாருங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்துக்கு அவன் மட்டும் இல்லை, அவன் பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன். அவனுக்கு மட்டும் கிடையாது. பயப்படாதீங்க, உங்களை நான் பராமரிப்பேன். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும். உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பதற்கு கர்த்தர் போதுமானவர். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பிள்ளையே இல்லையே. ஆபிரகாம் காத்திருந்தார் தானே, பொறுமையோடு காத்திருந்தார் தானே. திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் என்று
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். உபாகமம் 1 அதிகாரம் 36 வசனம். உபாகமம் 1:36. எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் பாருங்க, அவங்க அப்பா பேரை சொல்றதுக்கு கூட கர்த்தர் சங்கடப்படவே இல்லை. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பார். காலேப் ஒன்லி, மாத்திரம். எதை? அந்த தேசத்தை, கானான் தேசத்தை. லட்சக்கணக்கில் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பினார்கள். ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் ஒன்லி 2 persons. அதிலே ஒருவர் தான் இந்த காலேப். இவர் எப்படிப்பட்டவராம்? கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி படியினால் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லலைங்க. 3ஆம் 4ஆம் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காண்பிக்கிறவர் இங்கே சொல்லுகிறார். காலேப்பே, உனக்கு மட்டும் இல்லைப்பா, உன் பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு நிறைய காலேப்புகள், நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொள்ளுகிறோம். நோ, நான் கொடுப்பேன், எனக்கு தெரியும். நீ ஷட் யுவர் மவுத் அப் டைட்லி, நீ அமைதலாயிரு, ஸ்டாப் டாக்கிங். நம்ம கர்த்தருக்கே பிரசங்கம் பண்ணுகிற ஜாம்பவான்கள். அப்படி இருக்கே ஆண்டவரே, இப்படி இருக்கே ஆண்டவரே. எப்படி இருந்தா என்ன? டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்றேனோ அதை செய். அதை காலேப் செய்தான். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினால் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு மட்டும் இல்லை. கர்த்தர் பனியை போன்றவர், உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பனியை போன்றவர். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்து கொள்ள இந்த காலை வேளையிலே எனக்குன்னு நீர் வைத்திருக்கிற ஆலோசனைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். அந்த உள்ளத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பேதுரு என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். அங்கே ஒரு ஆலோசனை, நினையுங்கள், ரிமெம்பர். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு பனியை போன்றவராம், உயிரோடு எழுந்த மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசுவை நாம் நினைவு கூறும் பொழுது, அதற்குத்தான் பரிசுத்த சாக்கிரமென்று கர்த்தர் சபையிலே ஆயத்தம் செய்திருக்கிறார். நம்ம அதை எப்படி கனம் பண்ணுகிறோம்? இஷ்டம் போல உட்காந்துருப்போம். நான் இப்படி தான் இருப்பேன். அதில் ஒரு வீராப்பு வேற பொட்டனியில் வச்சாருன்னா தெரியும், கழுத்து நரம்பு அருந்து போகும். தெய்வ பயம் இல்லாத சுபாவம். பரிசுத்த சாக்கிரமந்தை தேவன் எனக்கு போய் கொடுத்திருக்கிறாரே, தகுதியற்ற பாத்திரம் எனக்கு கொடுத்திருக்கிற அவரை, அவருடைய அந்த சாக்கிரமந்தை நான் எப்படி கனம் பண்ணுகிறேன்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிப்போம். 2 பேதுரு 3:2. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராலே எங்களுடைய கட்டளைகளையும். பாத்தீங்களா என்ன அழகாக பேதுரு படிக்காதவர்னு சொல்றோம், மீனவர்ன்றோம். இந்த ஞானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? அவர் சபைக்கு சொல்லுகிறார், இந்த 2ஆம் நிருபத்தை பிரியமானவர்களே இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லிட்டு நீங்க நினைவு கூறுங்கள். நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான மனதை நீங்கள் பார்க்க முடியும், ஏமாற்றிக்கொள்ள இயலாது. என் மனசு உண்மை, நான் பார்க்க விரும்புகிறேன். எத்தனை பேர் நினைக்கிறோம், ஆசைப்படுறோம்? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுடைய மனதிலே உண்மையா ஹிப்போக்ரைசியா, மாயமா, நீங்களே அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால், கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய நாங்க கமாண்ட் பண்ணுகிறதையும் நீங்க என்ன பண்ண வேண்டும்? இன்று சபை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய கட்டளைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு, வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறோமா? நினைக்கிறோமா? அது கிடக்கு, அது அப்படிதான். டயலாக் பாருங்க,
ஆனால் பேதுரு மூலமாக ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நினைவு கூறுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்ம எப்படிங்க நினைவு கூறுகிறோம்? கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி, அவருடைய வார்த்தைகள், அவருடைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையிலே கொஞ்சம் திரும்பி பார்த்தா எவ்வளவு அற்புதங்கள். இப்போ ஒவ்வொருத்தரையும் எழுப்பிவிட்டால் ஏகத்துக்கும் சொல்லுவீங்க, நாள் போதாது, காலங்கள் போதாது. அவர் நமக்கு பாராட்டின நன்மைகள் நம்முடைய ஹேர் எண்ணிக்கையிலும் அதிகமானவைகள். அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை எந்த அளவிற்கு நினைவு கூற கடன்பட்டிருக்கிறோம். ஆனால் நிஜமாக நம்ம வாழ்க்கையில் நினைவு கூறுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே கர்த்தர் சொல்றார், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? கவுன்சிலிங் கொடுப்பேன். இன்னைக்கு கல்லூரிகளிலே கவுன்சிலிங் என்று ஓடுகிறோம். கடைசியில் நமக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்கிறோம். அவங்க சொல்லுவாங்க ஏதாவது, இது எடுத்துக்கிடலாம், இதுதான் கொஞ்சம் அப்படி நமக்கு ஒத்து வருது. உன்மேல் என் கண் வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? ஐ வில் கவுன்சில் யூ, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்து என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறாரு காட்டுகிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர் உங்கள் உள்ளத்திலே தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவரே சொல்ல வேண்டியதாக இருக்கு, உங்களுக்குள்ளே தான்ப்பா நான் இருக்கிறேன். நினைவு கூற வேண்டும். எப்படி நினைவு கூறுவது? நாம் சுருக்கமாக பார்க்கலாம். 3 காரியங்களிலே கர்த்தர் எனக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை நான் செவி சாய்க்க விரும்புகிறேன். கர்த்தர் 3 விதமான திறவுகோல்களை நம் முன்பாக வைக்கிறார். இந்த திறவுகோல்களை சில நேரம் சாவியை தான் போடுவோம். அந்த சாவி சரியாக போய் உட்காரலைன்னா உடனே என்ன சொல்லுவோம்? சாவியை குற்றம் சொல்லுவோம். சாவிக்காரன் சொல்லுவோம், ஐயோ ஒழுங்க அந்த துவாரத்தில் அந்த சாவியை கனெக்ட் பண்ணியா, சும்மா இங்கே வந்துக்கிட்டு. இப்படித்தான் நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய காரியங்களிலும் சரியாய் திறவுகோல்களை பயன்படுத்தாத பொழுது கர்த்தரை குறை கூறுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் மனஸ்தாபம் கொள்ளுகிறோம். இவங்க எனக்காக ஜெபிக்கலை, இவங்க என்னை சந்திக்க வரலை, இவங்க ஏன் என்னை விசாரிக்கலை? உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் தானே, உனக்குள்ளே இருக்கிறார். நீ எத்தனை பேரை விசாரிக்கிறாய்? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இந்த 3 திறவுகோல்களை நாம் சரியாய் அதை கடைப்பிடித்தோமானால் கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமானது, அனந்தமானது, எண்ணிக்கைக்கு மேலானது, இன்னியூமரபிள். அதை கவுண்ட் பண்ணவே நம்மளால் முடியாது. அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். முதலாவதான திறவுகோல் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம். எப்பொழுது அது வெளிச்சமாய் இருக்கிறது? நான் இருளான பாதையிலே நடக்கும் பொழுது, நான் இருட்டிலே தடுமாறும் பொழுது வார்த்தை எனக்கு எப்படி இருக்கிறது? தீபமாய் இருக்கிறது. ஒரு விளக்கை போன்று இருக்கிறது. என் பாதைக்கு அந்த தீபத்திலிருந்து கிடைக்கிற வெளிச்சத்தினாலே நான் அந்த பாதை இருளாய் இருந்தாலும் எளிதில் கடந்து போவேன். நம்மிலே எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நான் சொல்லுவது பைபிள் ரீடிங் அல்ல. சில பேர் வேகமாக எழும்புவாங்க, பைபிளை பரட்டுவாங்க. இன்னைக்கு என்னது கேலண்டரில்? ஓஹோ, இன்னைக்கு மே மாதம் 25ஆம் தேதி. தருப்பு ஓப்பன் பண்ணு. நீதிமொழிகள் நீதிமொழிகளை கட்ட 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 தட்டி விட்ட குதிரை மாதிரி ஒரே செகண்டு தான் மூடி போட்டுட்டு பைபிள் படிச்சியா? ஆமாம். யாரை பார்த்து கேட்குறோம்? இன்னைக்கு படிச்சோம்லோ நீதிமொழிகள் 25லோ. என்ன படித்தீரு? மறந்துருச்சு. இதுக்கு பேரா தீபம், இதுக்கு பேரா வெளிச்சம். நாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம்? தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம், தியானத்தோடு வாசிக்கும். நம்ம எப்படி தியானிக்கிறோம்? அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாதுங்க. எம்பிட்டு வேலைகள் கிடக்கு.
உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கட்டுங்க, உங்கள் வேலைகளுக்கு கர்த்தர் குறுக்க வரவே மாட்டார். அதுக்கு முன்னால் கொஞ்சம் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்வீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு 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 யாரெல்லாம் இருட்டில் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஆலோசனை இன்பமாய் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் உங்கள் பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்காய் தீபமாய் இருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11:14 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லைன்னா ஜனங்கள் விழுந்து போவார்கள். சொல்றது யாருங்க? சாலமோன். அவர் ஏன் அந்த ஆலோசனைக்கு செவி சாய்க்கல? ஏன்னா அவர் விழுந்துட்டார். ஆலோசனைக்கு அவர் செவி சாய்க்கவில்லை. ஆனா அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் உங்களுக்கு சுகம் வேணுமா? எனக்கு சுகம் வேணும். நம்ம எல்லாருக்கும் சுகம் வேணும் தானே. மனதளவிலும் சுகம் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகிறோம். ஸ்ட்ரெஸ், அது ஸ்பெல்லிங் கூட சொல்ல தெரியாத ஆத்மா சொல்லுது ஸ்ட்ரெஸ். எனக்கு ஸ்பெல்லிங் தெரிலப்பா, கொஞ்சம் சொல்லுப்பா. ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் தெரியலன்னு உனக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது? மனதிலே சுகம் இல்லை. பலவிதமான குழப்பங்கள், கவலைகள். நாளைக்கு என்ன நடக்கும், இது எப்படி, அது எப்படி. உனக்கு ஏன் தேவை? ஆலோசகர் அவர் உன்னை தாங்குவார். ஆலோசகர் அவர் உன்னை நடத்துவார். நித்தமும் டெய்லி உன்னை நடத்துகிறவர். ஆலோசனைக்காரர் உண்டானால் உண்டு. நான் சொல்லுகிறேன், உண்டானால் இல்லை, உண்டு. எப்படி? இதில் 66 ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆலோசனை கூடயா உங்களுக்கு காதில் ஏறாது? நீங்கள் மற்றவங்க ஆலோசனையெல்லாம் கேட்க மாட்டீங்க. யூ ஆர் வெரி வைஸ். ஓகே, கர்த்தரும் உங்களோட உடன்படுகிறார். ஆமாப்பா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதேனா, நீ அதைத்தான் எண்ணுகிறாய். ஓகே, இதில் 66 ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீ செவி கொடுத்தால் சுகம் தானே வந்துடும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அனுபவத்திலிருந்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆலோசனைக்காரர் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் உட்படும் பொழுது சுகம் ஷேர், சுகம் உறுதி, அது நிலையானது, அது உங்களுக்கு ஆத்தும நங்கூரத்திற்கு சமானமானது. அப்படி என்றால் இந்த வேதத்தில் இருக்கிற ஆலோசகர்களுக்கு நீங்கள் எப்படிங்க கனம் பண்ணுறீங்க, எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, மனசுக்கு சரியில்லைன்னா பைபிள் படி. சிலர் சொல்கிறாங்க, தூக்கம் வரலைன்னா தலைமாட்டில் பைபிளை வச்சுக்கோ. மந்திர புஸ்தகமா இது? உண்மைதான். படிச்சுக்கிட்டே இருந்தால் கண்ணு கொஞ்சம் டயர்ட் ஆகிடும், ட்ரௌசி ஆகிடும். அதுக்காக நீ தலைமாட்டில் வச்சுக்கோ, இடுக்கிக்கோ, உனக்கு நல்லா தூக்கம் வரும். எங்கெங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்? இந்த 66 ஆலோசகர்கள் சொல்கிறாங்களான்னு நானும் பார்த்தேங்க. தலைமாட்டிலே பைபிளை வைத்துக்கொள், உனக்கு சுகம் உண்டாகும். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதான்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் பண்டிதர் ஆனால் இங்கே இருக்குங்கன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டு. கர்த்தர் நமக்கு எத்தனை ஆலோசனை கொடுக்குறார், எல்லாத்தையும் புறம் தள்ளுகிறோம். இது என் பிள்ளை எனக்கு நல்லா சொல்லும். உன் பிள்ளைக்கு அந்த யோசனை கொடுத்தவர் யார்? அவரை சற்று நினைத்து பார். நான் கடந்து செல்லுகிறேன், நேரம் போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு. சில பேருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறதெல்லாம் பிடிக்கல. ஆண்டவரே அப்படின்னா உடனே எஸ் அப்படின்னு கர்த்தர் பதில் சொல்லிடுறோம். எஸ்னா என்ன தெரியுங்களா? இவங்க கேட்ட பெட்டிஷனை சாங்ஷன் பண்ணிடும். அதுதான் எஸ். வாசிப்போம் 27ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி தியானிக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல நீர்க்கால்களின் ஓரமாய் நீங்கள் நடப்பட முடியும். உங்கள் காலத்தில் உங்கள் கனியை தர முடியும். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் செய்வது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். எப்பொழுது என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. நைட் அண்ட் டே இதிலே தியானமாயிருக்கிறோம். He is so blessed.
இப்ப 27:14 வருவோம். கர்த்தருக்கு காத்திரு. யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு. நமக்கு அதுதாங்க கஷ்டம். அது எப்படி காத்திருக்கிறது? அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். எங்கெல்லாம் நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, துக்கத்தில் இருக்கிறீங்க, துயரத்தில் இருக்கிறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க, நீங்க சொல்ற ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் உங்க இருதயத்தில் எங்கெல்லாம் இருக்கு, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உன் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஸ்திரப்படுத்துகிறவர். எப்படி காத்திருக்கணுமா? திடமனதாய். போல்டாரு. கர்த்தர் சொல்றாரு, போல்டாரு. நீ உன் பிள்ளைய பார்த்து சொல்லல, பரீட்சைக்கு ஐயோ பயமா இருக்கு, பயமா, ஐய் பா தைரியமா போ சொல்றோம் தானே, போ எழுது. ஐயோ நீயும் என் கூடவே வந்துரு. எக்ஸாம் ஹாலில் விடுவாங்களா? விட மாட்டாங்க, நீ தான் போகணும். கர்த்தர் சொல்றாரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் காத்திருங்க. இன்றைய ஆவிக்குரிய உலகத்திற்கு காத்திருப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40:31, நமக்கெல்லாம் பரிச்சயமான வசனம் தான், வாழ்க்கையில தான் இருக்காது, வசனம் தெரியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் ஹலோ அவங்க எதை பெறுகிறார்கள்? நியூ ஸ்ட்ரெங்க். நமக்கு நியூ ஸ்ட்ரெங்க் வேணும்னு கர்த்தருக்கு தெரியுங்க. நீங்கள் அவர் பாதத்தில் காத்திருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் புது பலனால் நிரப்பப்படுவதை நீங்களே வந்து சொல்லுவீங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்க முடியலை. உப்பு சப்பு இல்லாத சாட்சிகள் தான் ஏராளமாய் மலிந்து கிடக்குது. ஆனால் எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க. நீ எப்படி இரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன். சொர்ந்து போறியா? கர்த்தர் உன்னை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், உன்னை தாங்குவார். கர்த்தரே உனக்கு பலன், அவரே உனக்கு அரணான அடைக்கலம். அவர் சொல்லுகிறார், செட்டைகளை அடித்து எழும்புவ. நீ ஓடுறியா? ஓடு. ஆகாப்புக்கு முன்பாக எலியா ஓடினான் தானே. ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறான், மழை சத்தம் காதுக்கு கேட்குது, இன்னும் மழையின் அறிகுறியே தென்படலை. அதுக்கு முன்பாகவே தீர்க்கன் சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் என் செவிகளிலே விழுகிறது, ரதத்தை ஆயத்தப்படுத்து, கோவாக சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுகிறான்? ரதத்திற்கு முன்பாக ஓடுகிறான். அதுதான் புது பலன். ஓரேப்பு பர்வதம் மட்டுக்கும் ஓட முடியும் என்றால் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அந்த மனிதனுக்கு அந்த பலன் கிடைக்கும் என்றால் அவன் கேரி தாற்றங்கரையிலே கர்த்தருக்கு காத்திருந்தான். ஓ ஆத்தங்கரை நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது, தண்ணியில் விளையாடலாம், நீச்சல் அடிக்கலாம். இல்லைங்க, கர்த்தருக்கு காத்திருந்த எலியா. ஆண்டவர் அடுத்த ஆலோசனை கொடுக்கிறார், அங்கே போ, சாரிபாத்துக்கு போ. ஏன் ஆண்டவர், இங்கே நல்லா தானே இருக்கு, அங்கே பாரு ஆறு வத்தி விட்டது, நீ போ, சொல்கிறத மட்டும் செய்யி, எதிர்பேச்சு பேசாது. அங்கே போகிறார். இவர் நிமித்தம் அந்த குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. புது பலன். நீ ஓடுறியா? உனக்கு டயர்டே இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடி பாருங்க, நோ டயர்ட். ஒருவேளை நடக்கிறீங்களா? பரவாயில்ல, நடங்க. ஓட முடியலையா? நடங்க. உங்களுக்கு சோர்வே வராது. இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். காத்திருப்பதை குறித்து நாம் அநேக காரியங்களை பேச முடியும். ஆனால் நம்ம முதல்ல காத்திருக்க கற்றுக்கொள்ளும். எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி என்ன புதுசாக பாயிண்ட் வருமா? இன்றைக்கி ஏதாவது சொல்லிடுவாங்களா? கேட்ச் பண்ணு. நோ இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் தான் கர்த்தருக்கு முக்கியம். உன் ஆத்துமாவை கர்த்தருக்கு முன்பாக திடப்படுத்திக்கொள், நிச்சயப்படுத்திக்கொள். அங்கே அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள். எதுக்கு காத்திருக்கணும்? பிதாவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? யூ வெயிட் ஆன் காட்ஸ் ஃபீட்.
நம்ம என்ன பண்ணுறோம், மாம்சத்தில் கிளம்பிடுறோம். எங்கே லேட் ஆகுது. கர்த்தர் ஒரு பொழுதிலும் தாமதிக்கிறவர் அல்ல. சரியான நேரத்திலே சரியான காரியத்தை சரியான முறையிலே செய்கிறவர். அவருக்கு நீ சொல்லக்கூடாது லேட் ஆகுது. அவர் தாமதம் செய்கிறவர் அல்லவே அல்ல. காத்திரு. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எங்க காத்திருக்கணும்? இடத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமிலே காத்திரு. நமக்கு எருசலேம்லாம் பிடிக்காது, பார்த்துக்கலாம், அது நம்ம போயிட்டு வந்த ஊர் தானே. உங்கள் வீடு தாங்க எருசலேம். இன்னைக்கு சந்துகள் தோறும் பதிவிரிக்கிற மந்தையைத்தான் பார்க்கிறோம். உன் காலடி உன் வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னா கர்த்தர் சொல்கிறாரா, லிசன் ஹிம் அலோன். அதை விட்டுட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படியாக்கும் இப்போ டோன்ட் டெல் ஸ்டோரிஸ். நம்ம கதை கேட்டு பழகிட்டோம், கதை சொல்லியும் பழகிட்டோம். யாருக்கு? இயேசுநாதருக்கு. மனுஷர்கிட்டெல்லாம் கதை சொல்ல மாட்டோம், அவங்க கேட்க மாட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும். இயேசுநாதர் ரொம்ப பொறுமையானவர், எல்லா கதையும் கேட்பார். அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீ என்ன பண்ணு? காத்திரு. காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? அந்த பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆபிரகாம் சரியான முன்னுதாரணம். 25 years பேக்கில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன். ஒரு பிள்ளை கூட இல்லை, சந்ததியம். உடனே இவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் வீட்டு விசாரணைக்காரன் எனக்கு மேனேஜராக இருக்கிறவன் அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அவன் பிழைப்பம்பா, நான் சொல்கிறது உன் கர்ப்ப பிறப்பு. ஆமாம் ஆமாம், ஆகாருக்கு பெற்றெடுத்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அவனை நான் ஒரு ஜாதியாக்குவேன். உன்னுடைய ஞான குறைவு தான் அவன் பிறப்பு, இருந்தாலும் அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் அவன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பு. எவ்வளவு பொறுமை ஆபிரகாமுக்கு தேவை. நம்ம நினைக்கிறோம் பொறுமையாய் காத்திருந்தான். அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் வலிகள் தெரியும். நோ பெயின் நோ கெயின். நமக்கு எல்லாம் கெயின் தான் ஆசைப்படுறோம், ஒரு வலியும் நமக்கு வந்துடக்கூடாது. பெயின் இல்லைன்னா கெயின் கிடையாது. கர்த்தர் காத்திருப்பதிலே நமக்கு ஒரு அற்புதங்களை, ஆச்சரியமானவைகளை, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத பெரிய கிரியைகளை உன் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். செய்வார். சொன்னவர் மாறாதவர், அவர் செய்வார். ஐ புட் மை ட்ரஸ்ட் இன் ஹிம் அலோன். அந்த லெவலில் தான் நாம் போவோம் என்றால் அதற்கு பெயர்தான் பொறுமையோடு காத்திருத்தல். நான் அடுத்த திறவுகோலுக்கு கடந்து செல்லுகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆவி சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆல் ட்ரூத்ஸ், சகல சத்தியத்திற்கு உள்ளே உங்களை நடத்துவார். உங்களை நடத்துவார். தம்முடைய சுயமாய் அவர் பேசுவதில்லை. கேள்விப்பட்டவைகள் அவர் நான் சொல்றது எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு கட்டளையாக போதனையாக கொடுப்பார். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். நம்மில் அநேகர் ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறோம், ஆவியானவரை புறம் தள்ளுகிறோம், ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க தவறுகிறோம், மறுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே சொல்றார், சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள்ளே வந்தா சகல சத்தியத்திற்கு உள்ளே உங்களை நடத்துவார். நீங்க அவருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க. அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. பி அட்டென்டிவ் டு த ப்ராம்ப்டிங்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வித்தின் யூ. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நீ கவனமாய், முழு கவனமாய் நீ செயல்படுவாய் என்றால் கர்த்தர் உனக்கு பனியை போன்றவராய் இருப்பார். வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 55:9. பூமியை
பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானங்கள் உயர்ந்திருக்கிறது எப்படியோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த ஆலோசனை எனக்கு ஓகே ஆண்டவர், இனிமேல் உங்கள் நினைவுப்படி தான் நான் நடக்க போகிறேன், உங்கள் வழிகளிலே நான் கேட்டு விசாரித்து அதிலே என்னை கொண்டு செல்ல போகிறேன். கர்த்தர் சொல்லுவார், வெல் டன். ஆண்டவருடைய நினைவுகளுக்கு ஏற்றாற் போல அவருடைய வழிகளிலே நாம் நம்மை கொண்டு செல்லுவோம் என்றார். சகல சத்தியம். ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு அருமையான தகப்பனாக, போதகனாக, ஆசானாக அவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம வேலை என்னதுன்னா அதை கேட்டு செயல்பட வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? செயல்படுகிறவர்களாய், அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த திறவுகோல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அதற்கு தேவையான சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். 119 சங்கீதம் 35 119:35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். என்னை என்ன பண்ணுங்க? நடத்தும். நடத்துங்க. நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். இதுதாங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை. நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் பிரியமாய் இருக்கிறேன்? எனக்கு நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நான் நடப்பேன் ஆண்டவரே, எனக்கு அந்த நிச்சயத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கொலோசையர் 3:15 வாசிக்கலாம். கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. எது ஆளுகை செய்ய வேண்டுமா? God kind of peace. இன்னைக்கு நம்ம உள்ளங்களில் எதுங்க ஆளுகை செய்து? ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குளறுபடிகள், சமாதான கேடுகள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதுதான் உங்க காலி. சிலருக்கு அழைப்புனாலே என்னன்னு தெரியல. அது என்ன அழைப்பு, உழைப்பு, பிழைப்பு, என்னென்னமோ பூக்களை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க. கர்த்தர் நம்மை குறித்த அழைப்பை வார்த்தையிலே தெளிவாய் வைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்திலே தேவ சமாதானம், மனிதருடைய சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். இன்னுமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:9 போகலாம். 1 கொரிந்தியர் 16. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இதுதாங்க நம்ம வாழ்க்கை. பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க, அட் தி சேம் டைம் எனக்கு விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. நமக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. விரோதிக்கிறவர்களும் நம்மை சுற்றில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதன் நடுவிலே நாம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவிசாய்ப்போம் என்றால் தேவ சமாதானம் நம் இருதயங்களில் ஆளுகை செய்யும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒன்றாகவும் புதிய ஏற்பாட்டிலே ஒன்றாகவும் தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் எப்படி செவி சாய்த்தார்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31 2 முதல் 16 வரை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் சென்று தியானித்து பார்ப்பீர்களானால் மிகவும் தேவனுடைய ஆலோசனைக்கு யாக்கோபு செவி சாய்க்கிற சூழலை இந்த ஆதியாகமம் 31 நமக்கு சித்தரிக்கிறது. அங்கே லாபான் அவன் பிள்ளைகள் யாக்கோபை வேதனைப்படுத்துகிறார்கள். எங்கள் சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டான், நம்ம லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால். எங்கள் அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைகளை பாரு, இந்த யாக்கோபுக்கே சேங்ஷன் பண்ணுதுங்க. அப்புறம் எங்களுக்கு லாபான் யோசிக்கிறான், இருக்குமோ? ஏன்னா இந்த யாக்கோபு அப்படி தான், நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான்,
அவனுக்கு தான் ஆட்டுக்குட்டி அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பக்கம்தான் பெருகுது. என் பிள்ளைங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். யாக்கோபு லாபானுடைய முகத்தை உற்று பார்க்கிறான். தன் சொந்த தாய் மாமன் இவனே நமக்கு விரோதமாக எழும்புவானா? இவனை நம்பி நம்ம அம்மா அனுப்பி விட்டுச்சே, எந்த கணக்கில் அம்மா யோசித்து அப்படி அனுப்புச்சு? சில அம்மாக்கள் இருக்கிறாங்க, ஏடாகூடமாக ஏதாவது பிள்ளைகளுக்கு யோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிற யோசனைக்கு நீ உடன்படுவாய் என்றால் ரெபேக்காள்கள் அங்கே தலையிடவே தேவைப்படாது. கர்த்தர் இங்கே யாக்கோபை நோக்கி சொல்லுகிறார், நீ போ, விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போ, நான் உன் கூட இருப்பேன். லாபானை பார்க்கிறார், லாபானுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறார். அதே வேளையிலே யாக்கோபையும் பார்க்க கர்த்தர் தவறவில்லை. யாக்கோபுக்கு அனுகூலமான கதவு ஒன்றை திறந்து விடுகிறார். யோசனையாக சொல்லுகிறார், நீ விட்டு வந்த இனத்தாரிடத்திற்கு, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு நீ என்ன செய்? போ, வந்துட்டேல, ஓடு, இதுவா உன் ஸ்தலம், போ அப்படிங்கிற. போயிடலாம். இந்த 2 கேர்ள்ஸும் ஒத்துக்கணுமே. 2 பேர்கிட்டையும் யாக்கோபு சொல்லுகிறான். கர்த்தர் அவர்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கிறார். பாருங்க, நீங்கள் 14 16 வரையும் நீங்கள் வாஸ்து பார்த்துக்கங்க. அந்த மகள்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நமக்கு நேரம் இல்லை, நாம் கடந்து செல்லுவோம். பிள்ளைகளும், அதாவது லேயாலும் ராகேலும் யாக்கோபுக்கு செவி கொடுக்கிறார்கள், தன் தகப்பனை புறக்கணிக்கிறார்கள், தேவனுடைய யோசனைக்கு செவி சாய்க்கிறார். விளைவு நீங்கள் 32ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய அற்புதமான பாதுகாப்பை அந்த குடும்பம் அனுபவிக்கிறது. எந்த குடும்பம் தேவனுடைய யோசனைக்கு செவி சாய்க்குமோ அந்த குடும்பத்திலே வேதம் கேரண்டி கொடுக்கிறது, என்னுடைய பாதுகாப்பு உண்டு, என் தூதர்களை அனுப்பி தாசர்களை விடுவிக்கிறவர் நான். அங்கே யாக்கோபு அதை அனுபவிக்கிறான். அந்த நீங்கள் 32 வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய யோசனைக்கு செவி சாய்த்தால் வாட் வில் பி ஹேப்பன். 32ஆம் அதிகாரம் அதற்கு விடை கொடுக்கிறது. நான் கடந்து செல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். உங்களுடைய சொந்த தியானத்திற்கு அதை விட்டு விடுகிறேன். அப்போஸ்தலர் 13ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களிலே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு என்ன போதனை கொடுக்கிறாரோ, செய்ய சொல்லுகிறாரோ நாம் கீழ்ப்படிவோம் என்றால் கர்த்தருடைய அந்த நன்மைகள், ஆசீர்கள் நமக்கு எளிதில் கிடைக்கும். இவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து, இன்னைக்கெல்லாம் உபவாசம்ன்ற பேர், அது என்ன உபவாசம் வனவாசம் புரியலை. என்னங்க உபவாசம்? எனக்கு சுகரு, எனக்கு பிபி, தமரை கொட்டுறோம், எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்கு. நல்லா தானே இருக்குது தலை? இல்லைங்க, எனக்கு சொல்லுது என் தலை சுற்றுது, கிர்ன்னு வருது. சொல்லிச்சா கிர்ன்னு சத்தம் கேட்கல எனக்கு. ஆப்பா நீ ஏதாவது சொல்லுவ, எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்படி இவங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் தானே. கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இடைபடுகிறார். என்ன இடைபடுகிறார்? நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை, கர்த்தருடைய யோசனை அங்கே ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கிறது, இங்கே ஒரு சபைக்கு கிடைக்கிறது. ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்தால் அது சபை. நாம் எல்லாம் பல குடும்பத்திலிருந்து தானே வருகிறோம். நம்முடைய குடும்பத்திற்கு ஆலோசனை கொடுக்கிறவர் பல குடும்பங்களாய் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருந்தாலும் ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய கற்றுக்கொள்ளுவோம். இது ஊழியங்க, நான்லாம் ஊழியம்லாம் செய்யலை. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களுடைய பணியிலே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார்.
இதை செய்யின்னு சொல்லுவார், இதை செய்யாதன்வார். அநேக அனுபவங்களை எழுத்தின்படியாக பகிர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த இடத்த விட்டு நீ ஓடுன்வார், இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னா அங்கே கழுத்து நரம்பு அருந்து கிடக்கும், போயிட்டோன்னா தப்பிச்சிரும். கர்த்தர் கொடுக்கிற யோசனைகளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கீழ்ப்படிவோம். அடுத்து வாசிக்கலாம் 15ஆம் அதிகாரம். இந்த யோசனை நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 15:28 வாசிக்கலாம். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் ரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. இது கர்த்தருடைய யோசனை. சபைக்கு ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகள் மூலமாக என்ன சொல்றார்? அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமா உங்ககிட்ட நான் எதையும் சொல்லல. ஆவியானவர் சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும். அடல்டரி கர்த்தர் அருவருக்கிற காரியம். விக்கிரக வழிபாடு நாற்றம். இந்த நாற்றத்தை நம் வாழ்வில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது கர்த்தர் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கிற யோசனை. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும். விக்கிரக வழிபாடுகளுக்கு இன்னும் ஒரு சிலர் உடன்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இல்லை என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். வேசித்தனம் உண்டு சபையிலே, இல்லை என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், விலகு, ஓடு, அது உங்களுக்கு நல்லது. தொடர்ந்து தேவனுடைய யோசனைக்கு வருவோம். 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16:7 வாசிக்கலாம். மீசியா தேசம் மட்டும் வந்து நாட்டுக்கு போக ஊழியக்காரங்க ஒரு லைன் போடுறாங்க, இங்க போயிட்டு அப்படி போவோம். ஆனா ஆவியானவரோ அவர்களை காட்ஸ் கைடன்ஸ், கர்த்தருடைய ஆலோசனை நம்மை சரியாய் நடத்தும். அது ஊழியமாகட்டும், குடும்பமாகட்டும், சொந்த காரியமாகட்டும், ஏதாகட்டும், கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். தலைகளை தாழ்த்தலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நாம் நினைவு கூற மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனைக்கு எப்படி செவி சாய்க்க வேண்டும் ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியானவரே, நீங்க கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நான் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்ளுகிறேன். நாமும் அந்த சகோதரனை போல என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்போமா? உம்முடைய யோசனைக்கு நான் செவிசாய்ப்பேன் ஆண்டவரே. நான் அசட்டை பண்ணின தருணங்களை எனக்கு ஒரு விசையாய் மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். அவருக்கு நாம் எப்படி நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழப் போகிறோம்? என்னை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனையின் வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you Lord. கர்த்தருக்கு நம்முடைய துதியின் சத்தம் கேட்கட்டுமே. Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி ராஜா. எங்க
எங்களை நினைவு கூர்ந்திருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை, அப்போஸ்தலர்களால் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற கட்டளைகளை நாங்கள் நினைவு கூற எங்களை கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு காத்திருக்க கிருபை தாரும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி, நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் செவிமடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா கீழ்ப்படியாமையையும் எங்களுக்கு ஒரு விசையாய் பொறுத்தருளும் ஐயா. உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. பிரைஸ் ஜீசஸ். Thank you Lord. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தேனே. உம்மை கூப்பிட்டேன். என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன். என்னை குணமாக்கினீர். நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் உடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவித்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உமது கரங்கள் என்னை தாங்கிற்றே. ஆனால் நானோ உம்முடைய யோசனைகளுக்கு செவி சாய்க்காமல் போகிறேனே. ஒரு விசை கூட என்னை மன்னியும் அப்பா. Cleanse me in the blood of Jesus. Hallelujah. எங்கள் இருதயங்கள் விருத்த சேதனப்படப்படட்டும் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் ஐயா. எங்கள் சிந்தைகளை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. Hallelujah. எங்களுக்கு நீர் பனியை போன்றவர் அல்லவா. Thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாளாகிய இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நினைவு கூறும்படி நீர் சொல்லி இருக்கிற காரியங்களை நாங்கள் நினைவு கூற எங்களை உங்க கைகளிலே தருகிறோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஜீவ பலியா எங்களை கொடுக்கிறோம் ஐயா. யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுத்து அவன் முகத்தை பிரகாசிப்பித்தவர், அப்போஸ்தலர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தினவர், இந்த காலை வேளையிலே எங்களையும் ஆலோசனை கொடுத்து எங்களையும் பிரகாசிப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மீது உம்முடைய கண்களை வையுங்கப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் நடக்கிற வழியை எங்களுக்காக அகலப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவியானவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக.
எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கன மகிமை எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமாக சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.